ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கடன் என்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரையுமே பாதிக்குது. நீங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரியும், நிறைய குடும்பங்கள் அதுல வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை அதுல இருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்க நடுங்கலாம். ஆனால் அந்த வலிகளோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது எப்படி மாற்றுறது? அது எப்படி மாறும்? வேதத்துல நல்ல ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி. உங்களுடைய இருக்கிறதுல நீங்க என்ன இருக்கோ அதை ஆண்டவருக்கு கொடுக்க பிரயாசப்படுங்க. நீங்க இருக்கிறதுல நன்மை செய்யுங்க, இருக்கிறதுல கொடுங்க. ஆண்டவர் கேட்கிற சாரிபாத் விதவை வீட்டுல வந்து, உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதை தான் கொண்டு வந்து ஊழியக்காரத்துல கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க. அப்படி செய்கிற போது உங்களுடைய தேவன் பஞ்சகாலம் முழுவதுமா நடத்துவார். உன் கடன் மாறும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவாரு. நீ கலங்கி இருக்கலாம், கடன்கிற வார்த்தைக்கு பயந்து நடுங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இயேசுவின் நாமத்தில் உன் குறைவுகளை நிறைவாக்க போறேன். கலங்காதீங்க. ஆவியானவர் உங்களுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்க போகிறார். இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்லுங்க. என்கிட்ட இவ்வளவு கடவுள் கொடுத்திருக்கிறார், எனக்கு வீடு கொடுத்திருக்கார், நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. இப்படி நன்றி சொல்ல பழக 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 அந்த கடன் என்கிற வார்த்தை மாறும். கடவுள் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். ஆமேன், ஆமேன்.